சோயா ஸ்டஃபிங் சப்பாத்தி பார்க்கலாமா வாங்க. நான் இன்னைக்கு 1 கப் கோதுமை மாவு எடுத்துக்கிறேன். ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல சப்பாத்திக்கு நம்ம மாவு பிசைவோம்ல அதே மாதிரி பிசைஞ்சு வச்சிட வேண்டியது. இப்போ நம்ம சோயா ஸ்டஃபிங்கான மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து கொடமிளகா வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்க போட்டுக்கலாம். அதையுமே இந்த மாதிரி குட்டி குட்டியா கட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு தக்காளியுமே இந்த மாதிரி குட்டி குட்டியா கட் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான் இந்த மசாலாவுக்கு தேவையான பொருள். இப்போ நம்ம ஒரு தவா வச்சுட்டு அதுல ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம குட்டி குட்டியா ஆனியன் சாப் பண்ணோம் இல்லையா, அதை ஃபர்ஸ்ட் போட்டுட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் அதை நல்லா வதக்கிக்கலாம். நெக்ஸ்ட் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இது ரெண்டுமே ஓரளவு வெந்ததுக்கு அப்புறம் நம்ம குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருந்தோம்ல கொடமிளகா, அதையுமே ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா. இப்போ இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா அந்த ராஸ்மல் போற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ இவெல்லாம் ஒரு தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இப்பதான் நம்ம மெயின் ஹீரோவான சோயாவை இதுல ஆட் பண்ண போறோம். இந்த சோயா வந்து எப்படி ரெடி பண்ணோம் அப்படின்னா 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே தண்ணியில ஊற வச்சுட்டு அந்த தண்ணியெல்லாம் ஃபில்டர் பண்ணிட்டு சோயாவை மட்டும் எடுத்து கிரைண்ட் பண்ணிக்க வேண்டியதான். இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் ஆட் பண்ணி நல்லா ஒரு அளவு மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் 10 நிமிஷம் மூடி போட்டு அவன் அப்படியே வைங்க. சூப்பரா ரெடி ஆயிடுவான். இப்போ எப்பவும் போல நம்ம சப்பாத்தி திரட்டுவோம்ல அந்த மாதிரி கொஞ்சம் மீடியம் சைஸ்ல சப்பாத்தி திரட்டிக்கோங்க. இப்போ இந்த மசாலாவை நல்லா சென்டர்ல ஸ்டஃப் பண்ணிடலாம். ஸ்டஃப் பண்ணிட்டு இப்போ நல்லா க்ளோஸ் பண்ணிடுங்க. அவ்வளவுதான். இதே மாதிரி பண்ணி இப்போ நம்ம தோசைக்கல்ல போட்டு சப்பாத்தி எடுத்துடலாம். அவ்வளவுதான். இவனை இப்படிக்கா ஒரு பக்கம் அப்படிக்கா ஒரு பக்கம் பரட்டி விடுங்க. மேல வந்து ஆயில் இல்ல கீ ரெண்டுமே ஆட் பண்ணலாம். நான் ஆயில் தான் ஆட் பண்ணேன். நீங்க கீ பிடிக்கும் அப்படின்னாலும் கீ கூட ஆட் பண்ணிக்கலாம், இன்னும் டேஸ்டா இருக்கும். அவ்வளவுதான். ரொம்ப டேஸ்டியான சோயா ஸ்டஃபிங் சப்பாத்தி ரெடி ஆயிட்டு. இந்த டிஷ் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு நம்மளோட கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளோட சேனல் கேட்க தெரிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டாடா.